திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? ஜெனிஃபர், திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 மாத காலமாக கடுமையான வெப்பம் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை முதல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. திருவாரூர், கொரடாச்சேரி, நன்னிலம், கங்கலாஞ்சேரி, அதேபோன்று கூத்தாநல்லூர், மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக காலை முதல் காற்றுடன் கூடிய மழை என்பது பெய்து வந்ததன் காரணத்தினால் திருவாரூர் அருகே மாவூர் என்கிற இடத்தில் மின்கம்பி அருந்து கிடந்துள்ளது. இதனை அறியாமல் அந்த வழியாக சென்ற பசுமாடு அந்த மின்கம்பியை மிதித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. மாட்டின் உரிமையாளர் கோவிந்தராஜ் தற்பொழுது மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவித்து உடனடியாக மின்சாரம் என்பது அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே மின்கம்பங்களை முழுமையாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 131 மில்லிமீட்டர் மழை அளவு என்பது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. அதே போன்று திருத்துறைப்பூண்டியில் 62 மில்லிமீட்டரும், நீடாமங்கலத்தில் 54 மில்லிமீட்டரும், முத்துப்பேட்டையில் 53.8 மில்லிமீட்டரும், குடவாசலில் 47.2 மில்லிமீட்டரும், வலங்கைமானில் 42.0 மில்லிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது பெய்யக்கூடிய மழை அந்த பருத்தி பயிர்களில் உள்ள பூக்கள் உதிரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகையால் பருத்தி விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஜெனிஃபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர்.